பாலு ஒரு கனவு காண்கிறான். யாரோ மறைந்து கொண்டு அவன் மீது அம்பு எய்துகிறார்கள் போல். அந்த கனவு தாக்கப்பட்ட உணர்ச்சியோடு அவன் திடீரென பயத்தில் விழித்துக் கொள்கிறான். மறுபக்கம் சுமேறு நாட்டில் மக்கள் அனைவரும் கொண்டாட்டத்தில் மூழ்கியுள்ளனர். ஏனென்றால் அஞ்சனை தாயார் கருவுற்றுள்ளார். அந்த சந்தோஷத்தில் ஒரு திருவிழாவாகவே கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சியின் நடுவே அஞ்சனை மனவேதனையில் மூழ்குகிறாள். அவள் கேசரியிடம் உருக்கமாக சொல்கிறாள், என் பிள்ளையை பெற்றவுடன் என் சாபம் முடிவடையும். நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டி இருக்கிறது. என் குழந்தையை விட்டு பிரிய வேண்டும். அதை நான் எப்படி சகிப்பேன்? கேசரி அன்புடன் ஆறுதல் கூறுகிறார். அஞ்சனை, நடப்பது நடந்தே ஆகும். ஆனால் இப்போ இருக்கும் நல்ல தருணங்களை தவற விடாது. வருந்தாது, மகிழ்ச்சியோடு அனுபவி. மறுபக்கம் வாலி அசுரனை வென்று அவன் தலையை தனது தந்தையிடம் சமர்ப்பிக்கிறான். பெருமையோடு கேட்கிறான், தந்தையே, நான் நாட்டை காப்பாற்றி இருக்கிறேன். இப்பொழுது நான் அரியணைக்கு தகுதியானவன் தானே? அவனது தந்தை அமைதியாக சொல்கிறார், ஒரு மன்னனின் பெருமை எதிரிகளை அழித்தோம் என்பதல்ல, எத்தனை மக்களை நம்மால் காப்பாற்றினோம் என்பதுதான் உண்மையான வெற்றி. ஆனால் அந்த வார்த்தைகள் வாலியின் மனதில் எட்டவில்லை. அவன் வாதித்து விடுகிறான், நான் அசுரனை வென்று நாட்டை காப்பாற்றி இருக்கிறேன். அதை மதிக்க மாட்டீர்கள். நீங்கள் போர்க்களத்தில் பயந்து ஓடியவர்களை மதிக்கிறீர்கள். அந்த நேரத்தில் சுமேரு நாட்டில் திடீரென பெரிய கற்கள் விழ ஆரம்பிக்கின்றன. கேசரி வீரத்தோடு போராடி மக்களை பாதுகாக்கிறார். அஞ்சனை திகைத்து போகிறார். இந்நேரத்தில் வாலியும் அவன் தந்தையும் ஜாம்பவானை சந்திக்கிறார்கள். ஜாம்பவான் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் அமைதியாக சொல்கிறார், வாலி, நீ போர்க்களத்தில் உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டான். நீதி மற்றும் அநீதியின் வேறுபாட்டையே மறந்துவிட்டான். மீண்டும் அஞ்சனுக்கே திரும்புகிறோம். அவள் மீது ஒரு பெரிய கல் விழுகிறது. அவளை நோக்கி வருகிறது. அஞ்சனை திடீரென வயிற்றில் கையை வைத்து மகனே என்று கத்துகிறாள். அந்த கணத்தில் அவள் கருவில் இருக்கும் தெய்வீக ஒளி வெளிப்படுகிறது. அந்த ஒளி பெரும் கல்லை தடுத்து நிறுத்துகிறது. சுற்றியுள்ள அனைவரும் அதிசயத்தில் வியந்து போய் காண்கிறார்கள். அந்த தெய்வீக ஒளி தன் தாயை காப்பாற்றுகிறது. அந்த காட்சி பக்தியாலும் அதிசயத்தாலும் நிரம்பி, இவ்வாறு அனுமன் அவதாரத்தின் சக்தி வெளிப்பட தொடங்குகிறது. அடுத்த எபிசோடில் இன்னும் பல அதிசயங்களை உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை தவறாமல் காண இப்பொழுதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.